எடப்பாடி பழனிசாமியின் சொத்துக்கள் முடக்கப்படுமா? வெளியான தகவலால் அதிர்ந்து போயிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செய்த தவறின் காரணமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியடைந்த நிகழ்வாகத்தான் இதை பார்க்க போகிறோம். சுமார் 100 கோடி மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் MR பாஸ்கர் அவர்கள் தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சுமார் 25 நாட்களாக தேடப்படக்கூடிய நபராக காவல்துறையினர் விசாரணையையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா? சொத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் சரிபார்ப்பதற்காக சிபிஐ துறையினர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரது மீதும் வழக்கை மீண்டும் விசாரணை செய்வதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரது வீடு மற்றும் அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட 4 இடங்களில் சிபிஐ துறையினர்கள் மற்றும் நேற்று முதலே விசாரணையும் சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. இன்று அதிகாலை 7 மணி முதலே சோதனைகள் மீண்டும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் கரூர் அடுத்த வாங்கல் குப்புச்சாபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி சேகர் உட்பட 3 பேர் சேர்ந்து தனது 100 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து அபகரித்து விட்டதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் சூழ்நிலையின் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது, ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும் பொழுது ஊழல் செய்தும் நில அபகரிப்பு செய்தும் தற்பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக வசமாக சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களும் அவரது தம்பி சேகர் அவர்களும் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தனர். இந்த வழக்கானது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கரூர் மாவட்டம் சிபிஐ துறையினருக்கு உட்பட 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் தங்கமணி வேலுமணி இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கலக்கத்தில் இருப்பதாகவும் செய்திகள் இணையதளங்களில் வெளியாகியிருக்கிறது. 100 கோடி ரூபாய் நில மோசடி செய்கின்ற திமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.